வயசானவங்க நம்ம வீட்ல இருக்காங்கன்னா விழறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிராக்சர் வருதுன்னா அதை நம்ம ஈஸியா ட்ரீட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். திங்ஸ் ஆர் நாட் சோ. உதாரணத்துக்கு ஒரு 80 வயசுல இருக்கிற ஒருத்தர் ஒரு ஹிப் ஃபிராக்சர் வருதுன்னா அந்த ஹிப் ஃபிராக்சர் இஸ் ஆஸ் சச் இஸ் வெரி ஈஸிலி ட்ரீட்டபிள். நான் ஆப்ரேட் பண்றேன்னா அது வித்தின் 1 ஹவர்ல அவருக்கு ஒரு உள்ள போயிட்டு அந்த ஃபிராக்சர் ஆன போனை மாத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறது அவருக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு டயபெட்டிஸ் இருக்கும், ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், ஆல்ரெடி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தோ வராமலோ ஹார்ட் வீக் ஆயிருக்கும், நர்வஸ் வீக்னஸ், பார்க்கின்சோனிசம் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரும். ஆபரேஷன் பண்ண பிறகு அந்த ஆபரேஷனோட ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம பாடி கோஆபரேட் பண்ணாம ஸ்லோலி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டு டெத் ஏற்படுது. நார்மலா ஹிப் ஃபிராக்சர் இருக்கிறவங்க 70 to 80% only survive a year. 20 to 30% of people they die out of the complications that was because of the pre-existing complications. So இத நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய பேர் சொல்றோம் வயசாயிடுது நீங்க வீட்லயே இருங்கப்பான்னு சொல்லிட்டு வயசானவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி கிடையாது. வயசானவங்களுக்கு they should keep walking. Once activity stop ஆச்சுன்னா ஒரு wood எப்படி உளுத்து போயிடுமோ அது மாதிரி போன்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆயிட்டே போகும். That develops osteoporosis. So அவங்கள வந்து நம்ம ரெகுலரா வாக்கிங் என்கரேஜ் பண்றது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் அவங்களால முடிஞ்ச எக்ஸசைஸ் என்கரேஜ் பண்றது நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயசானவங்க சாப்பிடுறத குறைச்சிருவாங்க, நியூட்ரிஷியஸ் டயட் எடுத்துக்க மாட்டாங்க. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு see that they are taking lot of calcium rich diet and protein rich diet.